உறவுகளே, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு சுவாரஸ்யமான வீடியோ தான் பார்க்க போறோம். வெளியில கிளம்ப போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு உங்கள்கிட்ட காமிக்கிட்டா, அப்படியே நான் வந்து ஒரு யூட்டன் போட்டு திருப்பி மறுபடியும் காமிக்கிறேன். ஹலோ சார். வணக்கம் உறவுகளே. பக்கத்துல வேலை நடந்துட்டு இருக்கு, சத்தம் கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன வேலை நடக்கு இங்க? வீட்டுக்கு பலசரக்கு எழுதணும்ல, ஆமா, வாங்கணும். அதுதான் எழுதிக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன பலசரக்கு அவசரம்? இப்ப நம்ம பலசரக்கு வாங்கி 3 மாசம் இருக்கும். 3 மாசம் ஆயிடுச்சு. இங்கனக்குள்ள சும்மா கொஞ்சம் தேவைக்கு மட்டும் ஒரு 1/2 கிலோ வாங்கிருக்கோம். இப்ப தீபாவளி வருது இல்ல, அதனால பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிடுவோம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டிருக்கேன். அதாவது இது வந்து தீபாவளி பட்ஜெட். ஆமா, அப்படிதானே? அதேதான். நம்ம ஏற்கனவே ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலியின் பட்ஜெட் மாதிரி இப்போ ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலியின் தீபாவளி பட்ஜெட். அதனால போய் வாங்க போவோம்னு ஒரு வாரமா நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு தேதி 1 ஆயிடுச்சா, சரி இன்னைக்காவது போய் ஜாமான் வாங்கிட்டு வரேன். வீட்டுல ஒரு ஜாமான் கிடையாது. ஆமா, எல்லாமே கிடையாது. 3 மாசம் முடிஞ்சு போச்சு கரெக்டா. ஆமா, அதனால இப்ப போய் நம்ம எப்பவும் வாங்குற ஒரு பெரிய மார்ட்ல போய் வாங்குவோம்னு கிளம்புதோம். அதுதான் சரக்குலாம் எழுதிக்கிட்டு இருந்தேன். கார் எடுத்து வந்துட்டேன், சாப்பிட்டாச்சு, பை ரெடியா இருக்கு. நம்ம வாட்டில கிளம்பி போய் ஜாமான் வாங்கிட்டு வருவோம். போகும்போது நம்ம உறவுகள்கிட்ட அப்படியே நம்ம பேசிக்கிட்டே போமா. ஆமா, போவேல டீடைல்ஸ் பேசுவோம், எல்லாம் பேசுவோம். எழுதி முடிங்க நீங்க. சரி, சரியா? ஃபுல்லா எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன். நீ என்ன ஜாமான் எழுதிருக்கீல்ல? நானும் எழுதிருக்கேன். இப்போ விட்டு போனதை நீங்க எழுதிட்டு இருக்கீங்க, ஞாபகம் வந்தது. ஏன்னா அந்த பலசரக்கு ஐட்டங்கள்லாம் உங்களுக்கு தான் தெரியும். சரி, கிளம்புவோம் அப்படின்னா. சரி வாங்க. இப்ப கிளம்பிட்டோம், கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். வெயில் பிச்சு எரியுது, சரி வெயில் அடிக்குது. ஆமா, வெயில் எல்லாம் கார்ல ஏசி இல்லாம போகவே முடியாது. கார்ல ஏசி எல்லாம் வெயில்ல பகல்ல முதல்ல அலையிறதே வந்து கொசு வெளியிலே போகல. அது போயிரும். ஒரு கொசு உள்ள மாட்டிக்கிடுச்சு, போக மாட்டாங்க, போயிரும். அப்புறம் இந்த வெயில்ல வேலை பாக்குறவங்களும் உண்மைக்குமே பாவம் தான். கொத்தனாரு, காட்டு வேலை பாக்குறவங்க எல்லாருமே பாவம் தான். ஆனா அவங்களுக்கு வந்து பழகி இருக்கும். இருந்தாலும் இந்த அடிக்கிற வெயில் பாவம் தான். அவங்க எல்லாம் தண்ணி நிறைய குடிச்சுக்கோங்க, ஜூஸ் குடிச்சுக்கோங்க. என்ன வயக்காட்டுல வேலை பாக்குறவங்க எல்லாம், காட்டுல வேலை பாக்குறவங்க எல்லாம் பழைய சோறு, நீராகாரம் குடிப்பாங்க. அது வந்து நல்ல ஹெல்த். உண்மைக்குமே நீ தண்ணி இதெல்லாம் குடிக்கிறது ரொம்ப நல்லது. அவங்க அது பண்ணிக்குவாங்க. இந்த கொத்தனார் வேலை, இந்த மாதிரி சென்ட்ரிங் வேலை, காங்கிரீட் வேலை இவங்க எல்லாம் பாக்குறவங்க எல்லாம் கொஞ்சம் ஜூஸ் எல்லாம் குடிச்சுக்கோங்க, தண்ணி நிறைய குடிக்கிறேன். சரி, இப்ப நம்ம அப்படியே போய் எங்க போறோம்னா ஒரு வேலையா நாங்க போய்கிட்டு இருக்கோம். அப்படியே நம்ம ஜாமாங்க வாங்கிட்டு வந்துடலான்ட்டு போறோம். ஜாமாங்க வந்து இப்ப எங்க நம்ம உறவுகள்ட்ட அது காமிச்சிருக்கோம். அதனால நம்ம அந்த இடத்த மட்டும் காட்டுவோம். அதுதான், அதாவது தீபாவளிக்கு ஜாமான் வாங்க போறோம். அந்த இடத்த மட்டும் காட்டுவோம். இப்போ சின்ன பக்கத்து கடையில, சின்ன கடைகள்லயும் நாங்க வாங்குவோம், இல்லைங்களா? சின்ன கடைகள்லயும் வாங்குவோம், இங்கேயும் வாங்கிக்கிடுவோம். இங்க ஒரு வேலையா போறோம், அப்படி கொஞ்சம் ஜாமான்களும் வாங்கிட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு போறோம். இந்த மொத்த ஜாமான்கள் கொஞ்சம் அதிகம் வந்து இங்க சின்ன கடைகள்ல கொஞ்சம் ரேட் கூட தான் தெரியுது, அங்கன்னா கொஞ்சம் ரேட் கம்மியா தெரியுது. அதனால சில ஐட்டங்கள் அங்க வாங்கிக்கிடுவோம். நம்மளுக்கு இங்க, அதாவது நம்மளுக்கு பட்ஜெட்டுக்கு உகந்த பொருட்களை இங்கேயும் வாங்கிக்கிடுவோம். எல்லா பக்கமும் வாங்கிக்கிடுவோம். அங்க இங்க நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்பெசிபிக்கான இடமும் கிடையாது, எல்லா இடங்களையும் வாங்கிக்கிடுவோம். இப்ப அங்க வேலையா கொசு அடிச்சுட்டே இருக்காங்க பாருங்க. அப்பா அது போயிரும், நீங்க கார் ஓட்டுங்க, நான் பாத்துக்கிறேன். பேச்சு அது ஒண்ணு எப்படியோ மாட்டிக்கிடுச்சு உள்ளுக்க, வேற ஒண்ணு இல்ல. பெட்ரோல் போட்டுமா? அதனால இப்ப அந்த வேலையை முடிச்சுட்டு வேற வேலையா போறோம். அதையும் முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஜாமான்களும் வாங்கிட்டு வந்துடும். சரியா? வெயிலுக்கு என்னன்னு பாப்போம். பெட்ரோல் போட்டு அப்புறம் மட்டும். சரி, இப்ப வந்து வண்டிக்கு பெட்ரோல் போட்டாச்சு, நம்மளுக்கு பெட்ரோல் போடணுமா? என்னன்னா சப்பாத்தி குருமா சாப்பிட்டாச்சு, கொஞ்சம் தேங்காய் சாதமும் வச்சு சாப்பிட்டு. தேங்காய் சாதம், ஆமா, சப்பாத்தி தூக்கம் வருது. சப்பாத்தி 2 சாப்பிட்டோம். அப்புறம் தேங்காய் சாதம் வச்சு சாப்பிட்டுட்டோம். எனக்கு சாப்பிட்டு தூக்கம் வருதுமா. தூக்கம் வருதா? பயங்கரமா. தேங்காய் சாதம் நல்லா. சரி, நீங்க தூங்குங்க, நான் பாதையை நான் சொல்றேன். திகட்டுச்சா? எப்படி கவுண்டர் பண்ணி கண்ணை மூடிட்டு நான் வண்டி ஓட்டுவேன், நீ ஒழுங்கா பாதையை சொல்லுங்க. நீங்க தூங்குங்க, நான் ஸ்டேரிங் பிடிச்சுக்கிறேன், அப்படியே பாதையை சொல்றேன். சரியா? நீங்க கீழே ஆக்சிடென்ட் மட்டும் மிதிச்சுக்கிட்டே தூங்குங்க. ரோட்டை நீ பாத்துக்கிட்டு அப்படா? ரோட்டை நான் பாத்துக்கிறேன். எப்படி பிளான் பண்றோம்னு பாருங்க, நாங்க 2 பேரும் எவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த பிளான். சரி, ரைட்டு. வெயில் வந்து பயங்கர வெயில் அடிக்குது. அப்புறம் வந்து நான் இன்னைக்கு ஸ்நாக்ஸ், இப்ப சாப்பிடறதுக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு வந்துருக்கோம். என்னன்னு காமிக்காது, இப்ப சாப்பிடல, பிறதான் சாப்பிடுவோம். என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, ஆப்பிள் பாப்பாவுக்கும் கட் பண்ணி கொடுத்துட்டு நாங்களும் எங்களுக்கும்
ரெட் ஆப்பிள கட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடுவோம். ஏன்னா இப்போ தான் சாப்பாடு சாப்பிட்றோம், சாப்பிட முடியாது. கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடலாம், சரியா? அப்புறம் வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்பா வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா நாங்கள் எந்த பாதையாக போகிறோம் அப்படின்னா எங்களுடைய பூர்வீக ஊர் மீன்ஸ் வந்து எங்கள் தாத்தாவோட தாத்தா இருந்த ஊர். அப்பாவுடைய பூட்டனார் பாட்டனார் காலத்தில் அவங்க பூர்வீகமாக இருந்த ஊர் கோவில்பட்டி பக்கத்தில் உசிலம்பட்டின்னு ஒரு சின்ன கிராமம். அந்த உசிலம்பட்டி கிராமம் வந்து ஏதோ பொங்கல் ஒழுக்க ஆட்சிலாம் போட்டிருக்காங்க. உசிலம்பட்டி கிராமம் வந்து கோவில்பட்டிக்கும் இளம்போனத்துக்கும் நடுவில் இருக்கும். நடுவில் உள்ள ரோடு உள்ள போகும். ஒரு சின்ன கிராமம், பஸ் வசதி கூட கிடையாது. எங்க ஊர் பேரு ஜமீன் உசிலம்பட்டி. பேர் வந்து ஜமீன் உசிலம்பட்டின்னு பேரு. தேனி உசிலம்பட்டி கிடையாது. இது வந்து எட்டயபுரம் போற வழியில, கோயில்பட்டில இருந்து எட்டயபுரம் போற வழியில. அதான் இளம்போனம் தெரியும். எட்டயபுரம்னா எல்லாத்துக்கும் டக்குன்னு தெரியும். கோவில்பட்டி டு எட்டயபுரம் போற ரோட்ல இளம்போனங்கிற ஊர் பக்கத்துல உள்ள ஒரு ரோடு உள்ள போகும். சின்ன கிராமம். அதுல இருந்து எப்படி ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குமா உள்ளுக்க? அது உள்ள இருக்கு. அதுதான் வந்து பூர்வீகமான ஊர். அது தாத்தா காலத்திலேயே கோயில்பட்டிக்கு வந்துட்டாங்க. 3 தலைமுறையாவே கோயில்பட்டிக்கு வந்துட்டாங்க. அந்த ஊர்ல காளியம்மன் அவங்க வச்சு கும்பிட்ட காளியம்மன் இன்னும் அங்க இருக்கு. இன்னும் அங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆட்கள்லாம் இருக்காங்க. நம்ம சொந்தக்காரங்க யாரும் கிடையாது, எல்லாருமே வந்துட்டாங்க. அந்த கோவில் வர்ற பாதையில அப்பா எப்பவுமே இதை கிராஸ் பண்ணோம்னா அப்பா சாமி கும்பிடுவாங்க. உள்ள போவோம். அது சாதாரண என்னைக்காவது ஒரு நாள் அன்னைக்கு போறது. போகையில வரையிலாம் இந்த வழியா போகையில வரையில அந்த காளியம்மாளை கும்பிட்டுக்கிடுவோம். நல்லா நினைச்சு கும்பிட்டுக்கிடுவோம். திசையை பார்த்து கும்பிட்டாலே போதும். அதுதான் அதை கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சாமி தான் கும்பிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் இவ்வளவு விஷயம் சொல்றேன். இது ஏற்கனவே நான் சொன்னதே இல்லை, வீடியோல வந்து நான் சொன்னதே கிடையாது. அப்பாவுடைய பூர்வீகமான ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா கோவில்பட்டி பக்கத்துல இருக்கிற உசிலம்பட்டி, சரியா? ஆமா. இப்ப வந்து நாம எங்க போறோம்? தீபாவளி சரக்கு வாங்கிட்டு சரக்கு வாங்க போறோம். தப்பா நினைக்காதீங்க, பல சரக்கு, மளிகை ஜாமான். என்ன சரி, அப்படியே போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஜூஸ் வாங்கி குடிப்போம். கண்டிப்பா இன்னைக்கு எனக்கு ஜூஸ் வேணும். இவ்வளவு நாளும் குடிக்கல. இன்னைக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் தான் நம்மளுக்கு. அதான் அது என்னமா நேத்தமா அந்த மாசா 1 லிட்டர் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் தான் குடிச்சிருக்கேன். அந்த சின்ன பைய உள்ள அவளத்தையும் குடிச்சிருச்சுமா. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சீங்க. நீங்க கொஞ்சமா வேண்டாமா கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சீங்க. அந்த ஒரு டம்ளர் கண்ணாடி டம்ளர், ஒரு டம்ளர் பெரிய டம்ளரே எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? அது இல்லம்மா, இதுக்குத்தான் நான் அந்த சின்ன கழுதைக்கு எதுவும் வைக்காம தின்றணும். வந்துட்டு அது பாத்துச்சுன்னா நமக்கு கிடைக்காது. அவ காதுல கேட்டுச்சோ இல்லன்னு பண்ணிடுவா. அதாவது நேற்று ஆசைப்பட்டு கூலிங்கா ஏதோ குடிக்கணும்னா ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அப்பா நேற்று மாசா வாங்கிட்டு வந்துட்டாங்க. குடிச்சோம். கொஞ்சம் வெயில் இருக்குன்ட்டு அது குடிச்சோம். மேக்சிமம் அது அவ்வளவா குடிக்க மாட்டோம். எப்பமாவது வாங்கி குடிப்போம். ஆனா ஃப்ரெஷ் ஜூஸ் தான் நல்லது உடம்புக்கு. மேக்சிமம் நமக்கு வந்து டீ குடிக்கணும். டீ குடிச்சா ஒரு தெம்பா இருக்கும். அடிக்கடி நாங்கெல்லாம் குடிக்கிறது வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் தான் குடிப்போம். வேற எதுவும் எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். அந்த மாதிரி தான். வீட்டுல மாதுளம்பழம் கிடக்கு, ஆரஞ்சு பழம் கிடக்கு. அப்போ ஒண்ணு பண்ணுங்களேன், ஜூஸ் போட்டு தான் எனக்கு. அப்போ ஒண்ணு பண்ணுங்களேன், ஃப்ரெஷ் ஜூஸ். இப்போ வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் வேண்டாங்கற, வேண்டாம் நம்ம திரும்பி குடிச்சு வந்து அப்படி செய்வோம். இல்லன்னா ஒண்ணு பண்ணுங்களேன், அது கூட வேண்டாம், ஃப்ரெஷ் ஜூஸ் வீட்ல வந்து போட்டு குடிச்சுக்கலாம். அப்பா எப்ப அந்த ஃப்ரெஷ் ஜூஸை தடை பண்றதுக்கு தான் இந்த ஐடியா, அப்படிதானே? இப்போ ஒண்ணு பண்ணுங்க, அதுக்கு பதிலா ஒரு ஃபலூடா வாங்கி கொடுத்துருங்க, அவ்வளவுதானே? ஃப்ரெஷ் ஜூஸா 30-40 ஃபலூடா 200ன்றாங்க. என்ன ஃபலூடா சாப்பிட்ற ரொம்ப நாள் ஆச்சு. எவ்வளவு நாள் ஆச்சுங்க ஃபலூடா சாப்பிட்டு? ஒரு வருஷம் எப்படியும் ஒரு 6-7 மாசம் இருக்கும் கூட இருக்கும். ஒரு வருஷம் கணக்கு ஆகும். என்ன ஏமா ஃபலூடா இங்க தான் சாப்பிடணும். நம்ம எங்க நம்ம பர்மால சாப்பிடணும். ஒன்னு வாங்கி நம்ம 2 பேர் சாப்பிட்டுக்கணும். ஆமா, அது பார்சல் ஒன்னு வாங்கினாலே 2 பேர் சாப்பிட்டுக்கலாம். இல்ல ஒன்னு வாங்கி 3 பேர் சாப்பிட்டுக்கணும். என்ன ஒன்னு வாங்கி 4 பேர் சாப்பிடுவோமே. இல்ல நீங்க விட்டா 1/4, 1/5, 1/6 போட சொல்லுவீங்க. ஒன்னு வாங்கினா திருப்தியா சாப்பிட்டா 2 பேர் சாப்பிடலாங்க. அவ்வளவுதான். 3 பேர் 4 பேர்லாம் சாப்பிடலாம். என்ன பேருமா? வீரபாகு வித்யாலயமா? ஆமா, வீரபாகு வித்யாலயா. ஏதோ ஸ்கூல் வேன் போகுது, இந்த டயத்துல போகுது. இது எக்ஸாம் எது நடக்கும் என்னமோ. என்ன சும்மா வண்டி ஏதாவது பெட்ரோல் போட போவாங்க, இல்ல ஒரு ஷாப்புக்கு எதுக்காக போவாங்க. சரி ரைட்டு, அப்புறமாட்டு பாப்போம்னா. ஜூஸோ ஏதோ ஐஸ்கிரீமோ ஏதோ சாப்பிட என்ன நாள் வாங்கி தரம்மா. ஏன்னா அமௌண்ட் நீ தான் கொடுக்க போற. நம்ம சும்மா எம்டியா டிரைவரா வரக்கூடிய ஆளு தானே. அதனால நான் வாங்கி கொடுத்த, நீ வாங்கி கொடுக்க தின்னுக்கிட்டு அவ்வளோ வேற என்ன செய்ய. ரைட்டா தப்பாமா? மூச்சியை காட்ட மாட்டேங்க, கம்முன்னு ஆயிட்டா.
போதும், இதே சொல்லிட்டீங்கன்னா அதே போதும். சரி ரைட்டு பாப்போண்ணே. இப்போ எங்க வந்திருக்கோம்னா டிமார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். வந்து வாங்க. ஒரு பெரிய வேலை பார்த்தாச்சு. அதை சொல்லுங்க. பலசரக்கு என்னென்ன வேணும்னு ஒரு டைரியில எழுதியிருந்தோம். ஒரு வாரமா உட்காந்து எழுதணும். இன்னைக்கு எழுதுனீங்க காலையில. அந்த டைரியவே விட்டுட்டு வந்தாச்சு. மறந்து இப்ப கரெக்டா இறங்கும் போது அந்த டைரி எடுத்தியாமாங்க. நானும் எடுக்கல, அவங்களும் எடுக்கல. நான் கடைசியா எழுதிக்கிட்டு இருந்தேன், எடுத்து வைக்கல. நானும் கேட்டிருக்கணும், நானும் மறந்துட்டேன். இப்ப டைரி எடுத்து வைக்கல. முடிஞ்சு போச்சா? அவ்வளோ தூரம். இப்ப எப்படின்னா இப்ப சீப்பு தொலைஞ்சிச்சுன்னா கல்யாணம் நிக்கிற மாதிரி டைரி இல்ல. அதனால வீட்டுக்கு போமா போய் டைரி எடுத்துட்டு வருவோமா? வாங்க, நம்ம எப்பவுமே இங்க பாருங்க அடுப்படியில நாம பழங்குற ஆமாங்க தானே வாங்க போறோம். வாங்க உள்ள போய் பாப்போம். நேத்து போயிட்டு வந்தாச்சு. ஆனா நேத்து எங்களுக்கு குறைய எடுக்க முடியல. ஏன் சொல்லுங்க? டயர்ட் ஆயிடுச்சு. அலைஞ்சிட்டு அங்க அலைஞ்சு இங்க அலைஞ்சு எல்லா பக்கமும் அலைஞ்சி கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டோம். அதனால எடுக்க முடியல. வந்து வச்சுட்டு தூங்கியாச்சு. இப்போ பாப்பாவுக்கு சமையல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பருப்பு குழம்பு வச்சு வெண்டைக்காய் பச்சடி. கொஞ்சம் நேரம் ஆயிட்டு சரியா, அவளுக்கு ரெடி பண்ணி கொடுத்து அவளை அனுப்பிச்சிட்டு அப்புறம் பேசுவோம். அப்படி அவசரமா சமையல் பண்ணிட்டு இருந்ததுனால என்னால எடுக்க முடியல. நேத்து போனோம். நேத்து ஒரு வேலையா போனோம். என்ன ஒரு வேலையா போனோம்னு கேட்காதீங்க. அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு நான் வீடியோல நான் சொல்லுவேன். ஒரு விஷயமா அலைஞ்சிட்டு இருக்கோம். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்றேன். அப்படியே போய் நம்ம டிமார்ட்ல சாமான் இருந்தாச்சு. இந்த இதுக்கு இந்த பாருங்க, இது வந்து தீபாவளி பர்ச்சேஸ். மாவு, இந்த மாவு ஐட்டங்கள் கொஞ்சம். சரி, பருப்பு மாவு. மெயினா நான் போனது வந்து லிக்விடு காண்டி போனேன். நான் யூஸ் பண்ற துணி வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ற லிக்விட் இருக்குல்ல, அதுக்காண்டி தான் போனேன். அது வந்து டிமார்ட்ல வாங்கினா ரொம்ப சௌரியமா கிடைக்குது, நல்லா இருக்கு. அதாவது ரேட் இங்கேயும் அங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபா கிட்ட நம்மளுக்கு லாபம் இருக்க மாதிரி இருக்கு. அதனாலதான் நான் போனேன். அது ஆஃபர் போடுற நேரம் பார்த்து போங்க. எல்லா நேரமும் இப்படி இருக்குமான்னு தெரியாது எனக்கு. நான் ஆஃபர் போடுற நேரம் பார்த்து போய் அதை வாங்கிட்டு வருவேன், அவ்வளவுதான். சரி, எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. இந்த இன்னைக்கு வந்து வெண்டைக்காய் பச்சடி வச்சு இல்ல, அதுல வந்து அந்த கஸ்தூரி மட்டி போட்டியா? அது போடக்கூடாது. அதுல போடுவாங்களா? கஸ்தூரி மேத்தி வாங்கியிருக்கேன். ஓ, கஸ்தூரி மேத்தியா? கஸ்தூரி மேத்தி. கஸ்தூரி மேத்தி. அது வந்து வெந்தயக்கீரை தான், வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப நல்லது இல்லம்மா. பண்ணி காய வச்சு வச்சிருக்காங்க, உடம்புக்கு நல்லது, டேஸ்டும் கொடுக்கும். அது இந்த மசால் ஐட்டங்களுக்கு கிரேவி, பன்னீர் கிரேவி, காளான் கிரேவி, பிரியாணி இந்த மாதிரி இதுக்கு போட்டா நல்லா இருக்கும். பாஸ்தா இது மாதிரி இது போட்டா நல்லா இருக்கும். இன்னைக்கு காலையில பாஸ்தா தான் கிண்டி கொடுத்துருக்கேன். பருப்பு குழம்பு வச்சு வெண்டைக்காய் பச்சடி வச்சு அவசரமா அதனால காலையில வெளியிட முடியல. நேத்தும் டயர்டா இருந்ததுனால வந்து அப்படியே வச்சுட்டு பேசாம படுத்தாச்சு. இன்னொரு பேக் இருந்துச்சு, அதை வந்து நேற்று நைட்டை எடுத்து வச்சிட்டேன். லிக்யூடு, இந்த பாத்திரங்கள் வருது, இந்த மாதிரி இதை ஷாம்பு அதெல்லாம் வாங்கினேன். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் நைட்டே. இது இருக்கு, இது பிறகு எடுத்து வைப்போம். சரி, ஓகே. இந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி அரங்கன் ஃபேமிலிக்கு என்னைக்கு உங்களுடைய ஆதரவு வேணும். இதே மாதிரி தீபாவளி பர்ச்சேசிங் நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தீபாவளி நெருங்கிடுச்சு, எல்லாரும் நல்லா சந்தோஷமா பாதுகாப்பா தீபாவளியை கொண்டாடுவோம். சரி, தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க ஆரம்பிக்கலையா நீங்க? வரும், அடுத்த வீடியோ வரும். அத்தான் சொல்லுங்க, தீபாவளி வருது, ட்ரெஸ் எடுக்கிற வீடியோ வரும், பலகாரம் சுடுற வீடியோ வரும், வேட்டு வெடிக்கிற வீடியோ வரும், சாமி கும்பிடுறது வரும், வெளியில எங்கேயாவது போறது வரும். இன்னைக்கு இந்த வருஷம் என்ன ஒண்ணு, நம்ம நான்வெஜ் சாப்பிட போறது இல்ல, வெஜ் தான். பிள்ளைகளுக்கு போதும் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு உடம்புக்கு. ட்ரெஸ் எடுக்க போற கூடிய சீக்கிரத்துல அதிவிரைவில் வர இருக்கிறது தீபாவளியோடைய ட்ரெஸ் பர்ச்சேஸ். இது வந்து பலசரக்கு வாங்கியாச்சு, மளிகை ஜாமான் வாங்கியாச்சு. அடுத்து வந்து ட்ரெஸ் எடுக்க போறோம், அவ்வளவுதான். அப்புறம் அதாவது நல்லா இருக்காங்க, திடீர்னு பார்த்தா உடம்பு தெரியல, நெஞ்சு வலிங்காங்க, சங்கடமா இருக்கு. அது என்னன்னே தெரியலம்மா. எல்லாத்துக்கும் வயசு, ஆமா 16 வயசுல இருந்து ஆரம்பிச்சிருது. ஆமா, அதனால உறவுகள் எல்லாரும் உடம்ப நல்லா கவனமா பாத்துக்கோங்க. நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடுங்க. ஆரோக்கியமா, காத்தே வந்து தூசுதான், அது வேற விஷயம். இருந்தாலும் பொதுவா என்னுடைய கருத்து நான் சொல்றது, பேசாம நீங்க நான்வெஜ் எல்லாம் விட்டுருங்க. அது ஒவ்வொருத்தவங்களோட விருப்பம், அதெல்லாம் சொல்ல முடியுமா? நான்வெஜ் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, வயசாலியும் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, இளமையா சாப்பிட்றோம், அதெல்லாம் கணக்கு கிடையாது. பொதுவா நம்ம உடம்ப ஆரோக்கியமா பாத்துக்கணும். எந்த ஒரு சாப்பாடையும் என்னன்னாலும் சாப்பிடலாங்க, ஒண்ணு நல்லா கேட்டுக்கோங்க. அதை வந்து அளவோட சாப்பிடணும், அதே மாதிரி சாப்பிடணும், பசி வந்து சாப்பிடணும். அதே மாதிரி உறவுகள்கிட்ட ஒண்ணு சொல்லிக்கிட்டுமா, எல்லோரும் தயவு செய்து டெய்லி ஒரு 5 நிமிஷம் மூச்சு பயிற்சியை போட்டுங்க. மூச்சு பயிற்சி அது உங்களை காமிச்சு சொன்னா நல்லா இருக்கும். கொண்டாங்க. இல்ல நான் வந்து அசிங்கமா இருக்கேன், அதனால என் குரல்ல போட்டும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை.
அது ஒண்ணும் இல்ல. அதனால உடல் ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மூச்சு பயிற்சி டெய்லி ஒரு 5 நிமிஷம் போடுங்க. ரசிச்சு ருசிச்சு பசி வந்து சாப்பிடுங்க, அளவோடு சாப்பிடுங்க, ஆரோக்கியமா சாப்பிடுங்க. அதே போல நல்லா மென்னு சாப்பிடுங்க. அதாவது என்ன சொல்ல, நொறுங்க தின்னா 100 ஆயுசுன்னு எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவா. நொறுங்கண்டா வாயில நொறுங்கி சாப்பிடுறது. நல்லா வந்து உண்மையே 80% வந்து நம்ம கூழ வைக்கிறணும். 20% தான் அப்படியே உள்ள போகணும். அப்படி சாப்பிடுங்க. ஆரோக்கியமா இருக்கும். டைஜஷன் பிரச்சனை இருக்காது. நல்லா கிளியரா இருக்கும் உடம்பு. என்னைய பொறுத்த வரைக்கும் இன்னேற வரைக்கும் நல்லா இருக்கேன். நாளைக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. அவ்வளவுதான். இப்ப யாரையுமே ஒண்ணு நம்ப சொல்ல முடியல. முடியாது. அதனால இன்னும் கை கால் வலி இருக்கும். அது எல்லாருக்கும் அது இருக்கக்கூடிய காய்ச்சல், மண்டையடி, கை கால் வலி வர்றதுதான். கை வலி, முட்டு வலி, கால் வலி எல்லாம் இருக்கு. ஏமா இப்போ வந்து நிலைமை எப்படின்னா தூங்கி எந்திரிச்சாதான் யார் யார் இருக்காங்கிற அதே போல ஆயிப்போச்சு. நிறைய சிரமப்பட்டு உடல் உபாதைகள் ஆஸ்பத்திரிக்கு போய் வச்சு நிறைய பல்ல புடுங்கி நம்மளுடைய அந்த மென்சஸ் ப்ராப்ளம் வேற எனக்கு வந்துச்சு. எல்லாமே இருந்துச்சு. அப்பாவி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம பிள்ளைங்களுக்கு எல்லாம் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் தூர விட்டுருங்க. விட்டுட்டு இந்த பொழுது நல்லா கழிக்கிறோமா அதை மட்டும் பார்த்து போயிட்டே இருங்க. நம்ம வேலையை கடமைகளை கரெக்டா செய்யுங்க. நம்மளுக்கு உண்டான கடமைகள் என்னதோ அதை கரெக்டா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இருங்க. அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு நிச்சயம் கிடையாது. நம்பிக்கையோட வாழ்வோம். அவங்க அவங்களுக்கு பிடித்த தெய்வத்தை நல்லா கும்பிடுங்க. அவ்வளவுதான். அதே போல அடுத்த நிமிஷம் நிச்சயங்கிற நம்பிக்கையோட வாழ்வோம். அதுக்காண்டி அடுத்த நிமிஷம் இல்லைன்னு நான் சொல்லல, நம்புவோம். ஓகேவா? சரி, அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.